கோட்டி ஜன்மாவில பண்ண பாபம் போயிடுத்துடா. விவசனாயிருந்து என் பிரபுனுடைய கல்யாண நாமாவ சொன்னானேடா, நாம ஸ்வஸ்தயனம் ஹரே அயம் கிருத நிர்வேஷா ஜன்ம கோட்யம் ஹசாமபி யத்வ்யாஜஹ விவசா நாம ஸ்வஸ்தயனம் ஹரே. பட்டத்திரி கேட்டாள், குருவாயூரப்பனே, அனேனபோ ஜன்மசஹஸ்ரகோடிபிஹ கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிः கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரே இதி பிரபோ த்வத்புருஷா பபாஷிரே. பட்டத்திரி சுவாமி குழுந்திருக்கிற சமயத்தில் ஒரு கையெழுத்தை கூட வாங்கிவிட்டாள். ஹே குருவாயூரப்பா, உன் பட்டர்களான விஷ்ணு தூதர்கள் அஜாமனுடைய சந்நிதியில் இருந்த யமதூதர்களை பார்த்து 1000 கோடி என்ன பண்ண பாபம் போயிட்ட எங்க நாகனுடைய நாமாவை சொன்னாலாமே சத்தியமான சுவாமி ஆமான்னுட்டாள். ஜென்மகோட் எம்ஹசாமபின்னு பாகவதத்தில் இருக்கு. அனேனபோ ஜென்ம சஹஸ்ர கோடி. பட்டத்திரி கையெழுத்தை வாங்கிவிட்டாள், சஹஸ்ர கோடி ஜென்மான்னு விட்டாள். அவன் அப்படி பர்த்தா சந்தோஷமா இருக்கிற காலத்துல அவன் இமிடேஷன் அட்டிகை வேணும்னு கேட்ட பத்திரிக்கை வயிறு அட்டிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் செக்கில். அது மாதிரி அப்படி கையெழுத்து வாங்கிவிட்டாள் பட்டத்திரி. 1000 கோடி ஜென்மாவில் பண்ண பாப்பம் போயிடுதுன்னு உங்களுடைய புருஷால் சொன்னாலாமே விஷ்ணு தூத்தால் சத்தியமானால் சுவாமி ஆமான்னு தலையாட்டிவிட்டாள். அயம் ஹி கிருத நிர்வேஷா ஜன்ம கோட்யம் ஹசாமபி யத்வ்யாஜாக விவசா நாம ஸ்வஸ்தயனம். பகவன் நாமா மங்களத்துக்கு இருப்பிடமாச்சே, ஸ்வஸ்தயனமாச்சேன்னு சொன்னால் விஷ்ணு தூத்தார். கோடி ஜென்மாவில் பண்ண பாப்பம் போடுறா அஜாமனுக்கு. பகவன் நாமான்னு அவனுக்கு தெரியாதே, புத்திரோபச்சாரித்தமான நாமாவை என்ன சொன்னான், எப்படி சொன்னான், சாங்கேத்யம் பாரிஹாஸ்யம் சோபம் ஹேளனமேவ வைகுண்டநாபக்ரஹணம் அசேஷாகரம். இது சங்கேதமாய் குழந்தை முதலியவர்களுக்கு வச்ச பேரை சொன்னாலும் போரும் பாபம் போயிடும். பரிகாசமா என்ன பாகவதத்துக்கு போறோளோ, வைகுண்டம் நேர கிடைச்சூட போறதோ, நாராயணன் நேர பாத்தூட போறோளோ நீ சொன்னா கூட அந்த பயலுக்கு ஒரு சேராம். ரொம்ப அநியாயம் இது. பாரிஹாஸ்யம் திண்ணையில உட்காந்து பரிகாசம் பண்ணுவான். ஸ்தோபம் அப்படி சங்கீதத்துல அப்படி இந்த தரணநாய்க்கு பதிலா ராமா சங்கரா நாராயணான்னு சொல்லிவிடுவாள். அப்படி சொன்னாலும் போருமா. ஹேளனமேவா அவமதிச்சு பேசுவனாம், இதெல்லாம் கட்டுக்கதோ நாராயணன் எல்லாம் போயின்னு சொல்லுவனாம். அப்படி சொன்னாலும் அவனுக்கு ஒரு சேராம். பகவன் நாமா எப்படியாவது சொல்லணுமா. வைகுண்டநாமக்ரஹணம் அசேஷாகாரம். இது சமஸ்த பாபம் போடும் நாளாம். அதையும் தவிர்த்து பதிதாக ஸ்கலிதோ பக்னாஹ சந்தஷ்டாஹ தப்தாஹ ஹரிரித்யவசேனாபி எங்கேயாவது கீழே விழுந்து காலில் அடிச்சு மண்டையில் அடிச்ச சமயத்துல ஹரிஹி ஹரேன்னு சொல்லிவிட்டா போருமா சொன்னாள். அதெல்லாம் இருக்கட்டும், பிரியமான சமக்கிரகீட்டு மரண காலத்துல சொன்னானே. என்ன அர்த்தம், மரண காலம் விவட்சித்தம் இல்லையா? உத்தரட்சணத்துல பாபம் பண்ண இவனுக்கு அவகாசம் இல்லையா? இப்ப மேலே இப்ப நாராயணா பாபம் போடுறது, மறுபடியும் உடனே கேட்ட அண்ணங்கள் வருது, கட்ட காரியம் பண்றான், பாபத்தை மறுபடியும் குவிக்கிறான். காலம்புற தோட்டி பெருக்கிட்டு போனா மத்தியானம் குப்பையா போயிட்டு பாருங்க, மறுபடியும் ஜனசஞ்சாரம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இவன் மரண சமயத்துல சொன்னான். என்ன அர்த்தம், இன்னமே பாபம் பண்ண அவகாசம் இல்லையா அவனுக்கு? அதனால போயிட்டுதான். அதையும் தவிர்த்து என் பிரபுனுடைய நாமாவே இவன் சொன்னா அவன் நாடா இவனை நினைக்கிறான். திண்ணையில உட்கார்ந்து ஜன்னல் வழியா மாமா இங்க வாருங்கன்னு கூப்பிடுறான் ஒரு பையன், உள்ள இருக்கிறவரை. அந்தாத்து வாசல்ல போனவர் திரும்பி வர்றார், தன்னை கூப்பிட்டுதான் நினைச்சுக்கிண்டு. அப்படி பிள்ளைய கூப்பிட்டா நாராயணான்னு சுவாமி தன்னை கூப்பிடறானாக்கன்னு தன் பட்டாள அனுப்பிச்சுட்டாள். அங்க இருந்து நாமவ்யாஹரணம் விஷ்ணோ யதஸ்தத்விஷயாமதி. விஷ்ணோஹோ தத்விஷயாமதி,
சுவாமி வைகுண்டத்துல என்ன நம்ம பேரை சொல்றானே நினைச்சுட்டாலும் அஜாமிளனே, சுவாமி நினைச்சா போறாதோ இவன் பாபம் போறதுக்கு இனிமே என்னடா வேணும்னு கேட்டாள் விஷ்ணுதூத்தாள். பகவான் நினைச்சா போறாதோ நம்ம அதையும் தவிர்த்து யதாகதம் வீர்யதமம் உபயுக்தம் எதிர்ச்சயா அஜானதோப்யாத்மகுணம் மந்திரோப்யுதாஹிருதா. பிரபு ராத்திரி நல்ல சாம்பாரிஞ்சாதமா சாப்பிட்டு வெத்தலையை போட்டு பையனை கூப்பிட்டு மாடி பீரோவில தாம்பூல மாத்திரை வச்சிருக்கேன் ஷாப்பா இருக்கு எடுத்துன்னு வாடான்னார். 5-6 மாத்திரையை கொண்டு கொடுத்துட்டான். சாப்பிட்டுட்டார். ஒரே அடியா பேசி ராத்திரி முழுக்க ஆரம்பிச்சு கொடுத்து டாக்டரை கூப்பிட்டு வந்தாள். அவர் கேட்டார், இன்னைக்கு என்ன ஆகாரம் பண்ணேன், என்ன ஸ்நானம் பண்ணேன், என்னன்னு கேட்டார். எல்லாத்தையும் ஒரு சொல்லுன்னு வந்தார். கடைசியில் ராத்திரி சாம்பார் ஞாபகம் சாப்பிட்டேன், வெத்தலை போட்டுனேன், தாம்பூல மாத்திரை போட்டுனேன். எத்தனை மாத்திரைன்னா 6 மாத்திரை. 6 மாத்திரை எனக்கு சார் போட்டுனேன்னா நான் போட்டுக்கிறது உண்டு, 4-5 மாத்திரை போட்டுவேன், இன்னைக்கு இன்னும் கூடத்தான் சாப்பிட்டேன், அந்த மாத்திரையை கொண்டாடினார் பையனை. அவன் கரெக்டா கொண்டு கொடுத்தான். பார்த்தா அது மேல பேதி மாத்திரைன்னு எழுதியிருக்கு. என்னடா பேதி மாத்திரைன்னு எழுதியிருக்கேன்னா, இல்ல எங்க அப்பா ஷோப்பா இருக்கும்னா கொண்டு வந்தேங்கன்னா, அதுவும் ஷோப்பா தான் இருக்கும், இதுவும் ஷோப்பா தான் இருக்கும். அப்ப கேட்கறான் அந்த பேஷண்ட், நான் தாம்பூல மாத்திரைன்னு சாப்பிட்டு இருக்கிற போது பேதி ஆகலாமாங்கிறான். உன்னை திருத்தன எனக்கு அது கேட்கறது வஸ்து சக்தி புத்தியும் அபேட்சத்தை ஆச்சாரியா. அந்த வஸ்துவனுடைய சக்தி உன் திருத்தனுடைய புத்தியை அபேட்சிக்கும் ஞானத்தை நான் தெரியாம தொட்ட போது சுடலாமோன்னு கேட்கலாமா? அது சுடுறது சுடத்தான் சுடும், அது பட்டத்தை பண்ணித்தான் தீரும்னா ஆச்சாரியா. வஸ்து சக்தி புத்தியும் அபேட்சத்தை பாஷ்யத்துல அது ஒன்னா திருத்தனுடைய புத்தி அது கேட்குமா என்ன? அது பட்டத்தை பண்ணித்தாண்டா தீரும். யதாகதம் வீரியதமம் உபயுக்தம் எதிர்ச்சையா அஜானத்தோ பியாத்ம குணம் இவனுக்கு தெரியாது. அது பேதி மாத்திரை என்ன இவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாத பேதி மாத்திரை எதை பண்ணமோ அதை பண்ணிவிடுறது. அது மாதிரி குறியான் மந்திரோப்யுதாகிருதா, மந்திரமா அப்படிதான். ஹே அம்பிகே மாம் ரட்ச ரட்சான்னு ஒருத்தன் சொன்னா, இவனுக்கு ரட்சா கிரியேன்னோ அம்பிகைங்கிற சம்போதனம்னோ மாம்ங்கிறது என்ன இன்னும் இவனுக்கு தெரிய வேண்டாம். இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது அம்பாள், அவளுக்கு தெரியும். பொட்லர் பேசுற இங்கிலீஷ் வெள்ளக்காரனுக்கு புரியுது. இவன் ஸ்பெல்லிங் தப்பா இருக்குன்னு நீ சொன்னேன்னாக்க அவன் இன்னும் எம்ஏ படிச்சவன் அவனுக்கு பொட்லரா வரணும், அவனுக்கு புரிஞ்சு போறது போருமே. ஆமா பப்பமண்டு வேணும்னு குழந்தை கேட்கறது அம்மாவுக்கு புரிஞ்சு போறது. இது ஆனந்தம் கிட்ட அகராதியில இருக்குமா? பப்பமண்டு பாச்சி இதெல்லாம் எழுதிருப்பா அதுல அம்மாவுக்கு புரிஞ்சு போறது. அது மாதிரி தெய்வத்துக்கு புரிஞ்சு போச்சு. யதாகதம் வீரியதமம் உபயுக்தம் எதிர்ச்சயா அஜானதோப்யாத்மகுணம் ஜன்மாவில் பண்ண பாபம் போயிடுத்து கரையேறி போட்டாள் சொல்லிவிட்டாள். உடனே யமதூத்தாள் பரப்பிட்டு ஓடி போயிட்டாள். விஷ்ணுதூத்தாள் அஜாமிளன் விஷ்ணுதூத்தாளுடைய காலை பிடிக்கணும்னு நினைச்சான், மறைஞ்சுட்டாள். இப்போ இவனோட பேசப்படாதுன்னு பரப்பிட்டு போயிட்டாள். அஜாமிளன் நினைச்சானா, ஆஹா என்ன க்ஷணசங்கேன சாதுஷு, சாதுக்கள் நாம சங்கீர்த்தனத்துடைய பெருமையே இப்படி சொன்னாலே, இத்தனை பெருமையை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேனே, வீணா போயிட்டேனேன்னு அழுது கங்காத்வாரம் உபேயாய முக்த சர்வாகபந்தன ஹரித்வாரம் ஓடி அங்க போய் ஒரு ஆலயத்தை சதஸ்மின் தேவசதனே ஆசீனோ ஹரிமர்ச்சயன். ஆஹா இப்படி வருமனே குழந்தை புத்திரோபச்சாரிதமான நாமா சொன்னதுக்கு இத்தனை பெருமையா அனு துளசியும் புஷ்பத்தையும் எடுத்து நாமாவை சொல்லி அர்ச்சனம் பண்ண. அடுத்த வாரம் மிந்தி பார்த்த அதே 4 விஷ்ணுதூத்தாள் விமானத்துல அப்பா சுவாமி வைகுண்டம் அழிச்சுன்னு வர சொன்னாள்னு அழிச்சுன்னு போய் இந்த சரீரத்தை கங்கையில விட்டு பிராகிருத சரீரத்தை திவ்ய சரீரத்தோடு அஜாமிளன் வைகுண்டம் போனானா. யமதூத்தாள் யமனை போய் காட்டாள், என்ன உங்களுக்கு மேல ஒரு கோட்டு இருக்காமே எங்களுக்கு தெரியாத இத்தனாளா, அவ எங்களை இத்தனை பாடுபடுத்தி விட்டாளே நாளா. அப்போ சொன்னாளா, சிவதூத்தாளா இருந்தா உன்னை வதம் பண்ணிருப்பா, விஷ்ணுதூத்தாள் கொஞ்சம் கருணையா விட்டுட்டாள், பூதகணங்களா இருந்தா அது குரங்கு மாதிரி ஒரேடியா கிள்ளி இழுத்துப்படுவது. அதுக்காகத்தான் சிவாலயத்துல தரிசனம் பண்ணிட்டு வரும்போது நீங்க பரமேஸ்வர சந்தியிலேயே இருந்தோ எனக்கு கூட வர வேண்டாம்னு அது வர பயமுறுத்தனமா கூட சிவஸ்ய கிங்கரா சர்வே சிவாஜ்ஞா பரிபாலகாக சுவாமி அனுப்புறாளாம். இருட்டுல தரிசனத்துக்கு வந்தாலே பக்தாளுக்கு ஒத்தாசைக்கு இருக்கட்டும்னு அனுப்புவாளா. அவளை நீங்க அங்கேயே இருப்போம்னு சொல்லிட்டு தான் நான் மாத்துக்கு வரணும், இல்லாம கூட வருவாளா. விஷ்ணுதூத்தாள் கருணையா விட்டுட்டு போயிட்டாள் சொல்லிவிட்டு